Hi friends, welcome to Serbian Tamil. Powerful people come from powerful places. நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போய்க்கிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே போகிறோம்னா இந்த இடத்துல தான் 6 to ரயில்வே டைமில் போட்டிருக்காங்க 7 மணின்னு நினைக்கிறேன். அது வர ஓப்பனில் இருக்கும். உள்ளே போய் ஓப்பன் ஆகும். ரெடியாவா? அப்போ எதுக்கு இங்கே வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற அனைத்து பொருளும் இங்கே தான் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டோட இங்கே விலை கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். மற்றவங்களை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுமோ இல்லையோ, எங்களை மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து செர்பியாவில் பெல்கிரேட் சிட்டியில் இருக்கிறோம். நம்ம இப்போ வந்து மிளகாப்பொடி வாங்க வந்திருக்கோம். 4 விதமாக இருக்குது. இது வந்து அவ்வளோவா போன தூரம் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து அவ்வளோவா காரமாக இல்லை. அடுத்து வந்து இது வந்து பாதி அரைச்சி பாதி அரைக்காத மாதிரி இருக்கும். நம்ம ஏதாச்சும் வறுவல் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணுவோம். இது மொத்தம் நம்ம ஊர் இந்தியா மிளகாப்பொடி மாதிரி இருக்குது. கிலோ 1000 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு 800 ரூபா. இப்போ எந்த விலைவாசியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சாதாங்க சொல்லுவாங்க. இங்கே மிளகாப்பொடி மட்டும் இல்லை, அனைத்து விதமான பருப்பு தான் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பருப்பு வகையிலும் இங்கே இருக்குது. மார்க்கெட்டில் தேடி பார்த்தோம்னா கூட கிடைக்காது, இங்கே கிடைக்கும். நம்ம வாங்க வேண்டிய பொருள் வந்து இங்கிட்ட இருக்குது, பக்கத்து கடையில். நம்ம அந்த கடைக்கு போய்க்கிறோம். வாங்க போய் பார்ப்போம். அங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இடத்துக்கு வந்துருக்கோம். வெண்டைக்காய் ரேட்டை பாருங்கள், 1000 ரூபா போட்டிருக்காரு. இதில் வந்து இது அடுத்த குவாலிட்டி. இது வந்து 800 ரூபா. நம்ம ஊரில் எங்கள் அம்மா சும்மா சமைச்சு கொடுக்கும், அதே அள்ளி கொட்டு இங்கே 1000 ரூபா 800 ரூபான்னு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பருப்பு ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். சாம்பார் பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் இருக்கும். எல்லாமே ரேட்டு கம்மி தான். மார்க்கெட்டோடு இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. 400, 500, 600 தான். இதே நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம்னாக்கா அரை கிலோவே 800 ரூபா 900 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ரேட்டு கம்மி தான். மார்க்கெட்டோடு இங்கே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இது சீப்பாக இருக்கும். அது மாதிரி தேன் இருக்குது. இது வந்து ஊறுகாய் நினைப்பியா, ஆனால் ஊறுகாய் கிடையாது. இங்கே உள்ள ரெடிமேட் குழம்பு, கத்தரிக்காயும் மிளகாயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நம்ம வேலைக்கு அர்ஜெண்ட்டாக கிளம்பணும்னாக்கா சோத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதை குழம்பு மாதிரி ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்குது. அப்படியே நம்ம அடுத்த கடைக்கு போவோம். அங்கிட்டு தான் காய்கறியெல்லாம் இருக்குது. காய்கறி மார்க்கெட்டாக இருக்குது பக்கத்துலேயே. ஒவ்வொரு இது ஸ்ட்ரீட் மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம போய் நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மார்க்கெட்டுக்கு போகிறத விட இங்கே வர்றது நல்லது தான். இருக்குது தக்காளி, அது 2 விதமாக 3 விதமாக வச்சுருப்பாங்க. இங்கே 400 போட்டிருக்காங்க. இது வந்து அதிலே கொஞ்சம் குவாலிட்டியான தக்காளி, கொஞ்சம் குவாலிட்டி கம்மினாக்கா 250. அதோட கம்மியான ரேட்லேயும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அது மாதிரி காய்கறி ஐட்டம், பழங்கள் எது வாங்கினோம்னாலும். அப்புறம் பரங்கிக்காய், இந்த பரங்கிக்காய் சின்ன கீட்டே வந்து 80 ரூபா. இது போல் காய்கறி ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம். இது மேலும் இது போல் செர்பியா இதை தெரிஞ்சுக்க செர்பியா தமிழரை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.